திடநிலைமை இந்த பாடத்திலிருந்து மூலக்கூறு படிகங்கள் என்றால் என்ன, மூலக்கூறு படிகங்களுக்கு உண்டான பண்புகள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மூலக்கூறு அப்படின்றது ஒன்றிற்கு மேற்பட்ட அணுக்கள் இணைந்து உருவாவதற்கு பேரு தான் மூலக்கூறு. அப்ப இந்த வகை படிகங்களுடைய அடிப்படை அலகுகளா யாரு காணப்படுறாங்க அப்படின்னா மூலக்கூறுகள் காணப்படுவாங்க. இப்ப மூலக்கூறு படிகங்களில் காணப்படும் உட்கூறுகள் நடுநிலை மூலக்கூறுகள் ஆகும். நடுநிலை மூலக்கூறுகள் ஆகும். அந்த மூலக்கூறு உருவாகிறாங்க இல்லையா, அந்த மூலக்கூறுக்குன்னு எந்த விதமான மின் சுமையும் இல்லாத நடுநிலை மூலக்கூறுகளா காணப்படுவாங்க. இந்த நடுநிலை மூலக்கூறுகள் அனைத்தும் ஓகேங்களா, இம்மூலக்கூறுகள் அனைத்தும் வலிமை குறைந்த வாண்டர் வால்ஸ் கவர்ச்சி விசையின் மூலம் பிணைக்கப்பட்டுள்ளன. நடுநிலை மூலக்கூறுகள் அனைத்தும் வலிமை குறைந்த வாண்டர் வால்ஸ் கவர்ச்சி விசையின் மூலம் பிணைக்கப்பட்டுள்ளன. இவங்களுக்கு உண்டான எடுத்துக்காட்டு பென்சீன். பென்சீன் ஒரு நடுநிலை மூலக்கூறு. இரண்டாவது ஆந்த்ரசீன், இவங்களும் நடுநிலை மூலக்கூறு. மூன்றாவது நாப்தலீன். நாப்தலீன் அப்படின்றது வீட்டில் யூஸ் பண்ணுற கற்பூரம், இவங்களும் நடுநிலை மூலக்கூறு. அப்போ இந்த வகை படிகங்களில் பார்த்தோன்னா மூலக்கூறுகள் வாண்டர் வால்ஸ் விசையின் காரணமாக பிணைக்கப்பட்டிருக்காங்க. இந்த மூலக்கூறு படிகங்களுக்கு உண்டான பண்புகள்: மூலக்கூறு படிகங்கள் அனைத்தும் மென்மையானவை. வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாத திறன் இருக்கும். வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்துவதில்லை. இந்த மூலக்கூறு படிகங்கள் மென்மையான நடுநிலை மூலக்கூறா இருக்கிறதுனால வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாத திறன் பெற்றிருக்கிறாங்க. மூலக்கூறு படிகங்களுடைய உட்கூறுகள் அனைத்தும் நடுநிலை மூலக்கூறுகள் ஆகும். அந்த மூலக்கூறுகளுக்கு இடையே வலிமை குறைந்த வாண்டர் வால்ஸ் விசையின் காரணமாக பிணைக்கப்பட்டிருக்காங்க. மூலக்கூறு படிகங்களுக்கு உண்டான பண்புகள் மென்மையானவை, வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாத திறனை பெற்றிருக்காங்க.